ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் மகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழர்கள் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த குமரிக்கண்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குமரிக்கண்டம் அது என்ன ஆச்சு, அது எங்கே இருக்குது, இன்னொன்று எதனால் அழிஞ்சது, இன்னொன்று குமரிக்கண்டத்தினுடைய பெருமைகள், இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க தமிழகத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த தமிழகத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும் அப்படின்னா அந்த இது தாங்க குமரிக்கண்டம். குமரிக்கண்டம் இது வந்துட்டு அளவில் ரொம்ப பெரியதாகவும் காணப்பட்டிருந்துச்சு. ரொம்ப பெரிய அளவில், அதாவது இப்போது நம்ம இந்தியாவை சொல்லணும்னா, நம்ம இந்தியாவை ஒரு 1000 மடங்கு பிடிச்சா எவ்வளோ இருக்கும், அவ்வளோ அளவுக்கு பரவி காணப்பட்டுச்சு. இது வந்துட்டு ஆஸ்திரேலியாவையும் தென்னாப்பிரிக்காவையும் இந்தியா இது மூணையும் இணைச்சி ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னா அந்த தாங்க குமரிக்கண்டம். இதை வந்துட்டு பழந்தமிழ் நாடு இல்லைனா லெமூரியா கண்டம் அப்படின்னும் நிறைய பேரறிஞர்கள் கூறிக்கிட்டு இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை சொல்லணும்னா தேவநேய பாவனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு நிறையா ஒரு எல்லைகளையும் கொண்டு இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டத்தில், அதாவது குமரிக்கண்டத்தில் அந்த காலத்தில் 14 மாநிலங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா 7 தெங்கு நாடு 7 பனை நாடு, அதாவது 7 தெங்கு நாடு 7 பனை நாடு அப்படின்னு பிரிச்சிருந்துருக்காங்க. அந்த நாட்டில் வாழ்ந்தவங்க நம்மளோட தமிழர்கள். அந்த நாட்டை கையாண்ட நாகரிகம் திராவிட நாகரிகம். அவங்களுடைய வரலாறும் நாகரிகமும் உலகிலேயே முதன்மை வாய்ந்ததாகவும் இருந்துச்சு. அவங்க பேசிக்கிட்டு இருந்த மொழி தமிழ் மொழி. தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கடல் வழியாகவும் தரை வழியாகவும் உலகமெல்லாம் சென்று குடியேறி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாழ்ந்துட்டு இருந்தது தமிழ் மொழி தான். தமிழ் வந்துட்டு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போய் பரப்பியிருக்கு, இதுதான் உண்மை. இதற்கு வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபீனிசியர்களின் நாணயங்களும் கல்வெட்டுகளும் இதுக்கு வந்துட்டு உதவுதுன்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் இங்கு தான் உலகத்திலேயே முதல் மனிதன் தோன்றினாங்க. அதாவது நம்ம தமிழர்கள்னு சொல்லலைங்க, உலகத்திலேயே முதல் மனிதர்கள் தோன்றியது இந்த குமரிக்கண்டத்தில் தான். ஆய்வாளர்கள் எல்லாருமே, அதாவது சயின்டிஃபிக்கில் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கு தான் நம்மளோட மூதாதையர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர சோழ பாண்டியன் அப்படின்னு சொல்கிற 3 அரசர்களோட குடும்பங்கள், அதாவது அவங்களோட தாத்தா பாட்டி கொள்ளு பேரட்டி அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க பிறந்ததும் இங்கே குமரிக்கண்டத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு தான் நம்ம பேசி கொண்டுட்ருக்க தமிழ் வந்துட்டு பிறந்துச்சு. இங்கே தான் இன்னும் பல வரலாறு அதிசயங்கள் வந்துட்டு நிகழ்ந்திருக்கு. ஆமாங்க, அதை தான் நாவலன் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு பேருனாலே அழைக்கலாம், குமரி பெருங்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெருமைகளை வந்துட்டு கையாண்டுட்டு குமரிக்கண்டம் கடலுக்கடியில் அமைதியாக உறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இயங்கி கொண்டுட்டு இருந்த ஒரு தமிழ் கண்டம் அப்படி சொல்லலாங்க. இதுதான் நம்ம தமிழனுடைய பெருமை. நம்ம தமிழை வந்துட்டு இப்போ இந்த குமரிக்கண்டம் எப்படி அழிஞ்சிச்சின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? அதாவது வானிலிருந்து ஒரு கோள் மாதிரி வந்து அந்த கடலை அந்த நம்ம குமரிக்கண்டத்தில் பட்டு அப்படியே கடலுக்கு அடியில் மூழ்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது தாங்க உண்மை. ஆனால் இது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாருனாலையும் நம்பப்படுறது இதுதான். இது போல் வீடியோலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவை பாருங்கள். எதுனாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மாற்றிக்கிறேன். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான்.